Hello friends, welcome back to GUIs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா vidhya shakthi ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது டாபிக்ல நம்பர் 1 ERP ஃபார் எஜுகேஷனல் NGO இருக்கு பாத்தீங்களா? சோ அத தான் வந்து பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் வொர்க் நேம் டாபிக் நேம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ERP ஃபார் எஜுகேஷனல் NGO. அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் vidhya shakthi அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதை பண்ணால் தான் உங்களால் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அது எப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்து இதை பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணால் தான் உங்களால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து க்ரோமில் வந்து செலினியம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது எப்படின்றது போன வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ செலினியம் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த ஆட் பண்ணதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ரெக்கார்ட் நியூ டெஸ்ட் இன் எ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ERP ஃபார் எஜுகேஷனல் NGO தானே டாப்பிக்கில் இருந்தது, நம்ம அதே வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா vidhya shakthi நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த லிங்க்லாம் போட்டு ஒன்ஸ் வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டேன் இந்த ப்ராஜெக்ட்டை. அதனால எனக்கு வந்து சஜஷனில் வந்து எல்லாமே காட்டும், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காட்டாது. ஸோ லிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்கான க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணணும், தனியாக வேறு எந்த ஒரு க்ரோம் பேஜ்லையும் பண்ணாதீங்க. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த URL லிங்க் நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழவே ஒரு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடியை போய் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நம்ம தான் வந்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அதே ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்கிற அந்த க்ரோம் பேஜ்லேயே வந்து பண்ணுங்கள். சைடில் வந்து செலினியம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேமில் காப்பி பண்ணிவிட்டு வந்து இமெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா welcome@12 கொடுக்கணும். அந்த வெல்கமில் வந்து W வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கணும். ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்ட உடனே கீழே லாகின்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ண உடனே கீழே சின்னதாக ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்டு அண்டு இமெயில் ஐடி வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டியூட்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டீட்டெயில்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளிக் பண்ணலாம், இல்லை லெஃப்ட் சைடு ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தும் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ப்ரோக்ராமுக்கு கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த ஹோம்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைன் பை லைனாக நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஆடுன்னு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் நேமில் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் டெஸ்டிங் வந்து நீங்கள் என்றைக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து இங்கே ரெக்கார்டில் அந்த டேட் தான் வந்து சஜஷன்லேயே கேட்கும், இல்லை அதுக்கு பிஃபோர் டேட்டும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டேட் கொடுத்துட்டு அட்ரஸில் வந்து நீங்கள் டூப்ளிகேட் அட்ரஸ் ஏதாச்சும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் அட்ரஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிறேன். அண்ட் மொபைல் நம்பர்லேயும் வந்து ஏதாவது ஒன்று போட்டுட்டு இமெயில் ஐடியில் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை இமெயில் ஐடி கொடுக்குறதுல. ஸோ இமெயில் ஐடி கொடுத்தோடனே கீழே ஆதார் நம்பர் அண்டு பேன் நம்பர் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர், பேன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ABCD123 அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் போட்டேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயே வந்து காட்டுது. இப்போ கீழே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து ரெட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 5 லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் இருக்கணும், அப்புறம் நம்பர், அப்புறம் லாஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அதனால் அப்படி போட்டோன்னே அக்செப்ட் ஆகிடுச்சு. அண்ட் டியூட்டர் கோட் வந்து ஒரு 1 2 3 இல்லை 4 5 6 அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டுச்சு, அதை ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், ஸ்கிப் பண்ண முடியல. இங்கே எஸ்ஆர் நோ இருக்கிற இடத்துல நோ கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் நேம் வந்து ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். அண்டு பிரான்ச் நேமில் வந்து சம்திங் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிவிட்டு IFSC கோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனிதிங் நம்பர், ஆல்ஃபபெட் அண்டு நம்பர் ரெண்டும் கலந்த மாதிரி போட்டால் தான் அங்கே வந்து அக்செப்ட் ஆகுது. ஸோ அது வந்து ப்ளூவில் வர வரைக்கும் கொடுத்துட்டு ஆட் டியூட்டர் கொடுத்தாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் அண்ட் டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆகிடும் அண்ட் டெலிட் ஆகிடும், அது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ளஸ்ன்றதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துடுங்க. வந்துட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா கோடிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் செலினியமில் எவ்வளோ லென்த்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
14 சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேணாம், ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு யூசர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் மேலே ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. யூசர் நேமுக்கு நேராக அண்ட் அட்மின் அண்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அட்மின் இல்லைனா சூப்பர் அட்மின் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து ஆட் யூசர் கொடுத்துக்கோங்க. ஸோ யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலும் ஓகே, இல்லை ஆட் ஆனாலும் ஓகே. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரீசெட் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ கேன்சல் கொடுத்தாச்சு. இதே போல் அந்த ஹோம் பேஜு கீழே இருக்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ யூசர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம். ப்ரோக்ராம்ஸ், எம்சிக்யூ, ஸ்டூடெண்ட் நிறைய இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம். இப்போ ப்ரோக்ராம் டீட்டெயிலில் ஆட் கொடுத்த உடனே ப்ரோக்ராம் நேம் கேட்குது. அதில் நம்ம பைத்தான் இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஏதாச்சும் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து பைத்தான் கொடுத்துட்டு டைப் 1 கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டேன். ஸோ ப்ரோக்ராம் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடுச்சு. மறுபடியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா செஷன் இருக்குது. ஸோ செஷனும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டாபிக் வந்து முடிச்சு வைப்போம். ஸோ அகெயின் ரைட் சைடில் ஆட் கொடுத்த உடனே ப்ரோக்ராம் வந்து பைத்தான் கொடுத்துட்டு கிரேட் வந்து நிறையா அதிலே சஜஷனில் வந்தது, ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். 5th. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஆர் எனி டே கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒரு டே வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு டைம் நம்மளுக்கு வழக்கம் போல் வந்து எந்த டெஸ்ட் டைம் நடக்கும், அதனால் நான் 5:55 கொடுத்துக்கிட்டேன். 5:55 PM to 6:55 PM கொடுத்தாச்சு. ஒரு 1 hour ஓகேங்களா. 6:55 PM கொடுத்தோடனே ஆட் செஷன்றது ஏபிள் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கொடுத்தோடனே செஷன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சென்டர்ஸ், அதாவது உங்களுக்கு தனியாக ஏதாவது சென்டர் இருக்கா, இந்த டியூஷன் சென்டர் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சென்டர் நேம்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் கொடுத்தோடனே பைத்தான் கொடுத்துட்டு சென்டர் நேம் ஏதாச்சும் கேட்குறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்வி அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம், கல்வி இல்லை வித்யா சக்தி அப்படி ஏதாவது ஒரு சென்டர் நேம் ஒன்று போட்டுக்கோங்க. அண்டு பிளாக் வந்து உங்களுக்கு மெயின் ஏரியா சிட்டி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே கோட் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் நான் வந்து 1 2 3 4 அதை கொடுத்துட்டேன். ஹெட் மாஸ்டர் நேம் வந்து என்ன கொடுக்கலான்னு என் மூலம் லைட்டாக யோசிச்சு நம்ம பேரே போட்டுப்போம் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ ஹெட் மாஸ்டர் மொபைல் நம்பர் வழக்கம் போல் 1 2 3 4 போட்டு 9 வரைக்கும் போட்டாச்சு. அண்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு டேட் அப்படின்னு இருக்குது. இதில் ரீசெண்ட் இப்போ நம்ம பண்ணுற டேட்டே வந்து போட்டுருவோம். உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற டேட்டே போட்டுட்டு கீழே நோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் சென்டர் கொடுத்துருங்க. சென்டர் ஆடட்னு வரணும் கீழே. ஸோ சென்டர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சென்டர் முடிச்சுட்டு கோஆர்டினேட்ஸ் இருக்குது. இதிலலாம் வந்து ரொம்ப லென்த்தாக போகும் கோடிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:16 வந்துடுச்சு. இந்த ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா இல்லை வேண்டாமான்னு தெரியல. உங்களுக்கு கோடிங் வந்து அதுக்குள்ளே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அட்டெண்டன்ஸ் இருக்குது அண்ட் எம்சிக்யூ இருக்குது. உங்களுக்கு லென்த்து வந்து சைடில் கம்மியாக வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அட்டெண்டன்ஸ்லாம் வந்து போடுறதா இருந்தால் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இதோட போதும் ஒரு 4-5 டாபிக்ஸ் வந்து போட்டிருப்போம். யூசர், ப்ரோக்ராம், செஷன், சென்டர் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பேக்கில் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடலாம். லாக் அவுட் பண்ணிவிட்டு செலினியமுக்கு வந்துடுங்க. ஸோ செலினியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் வந்து மேலே ஆகிட்டுருக்கோம். இந்த செலினியம் பேஜில் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ரவுண்டாக, அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக வந்து ஆஃப் ஆகாது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம பண்ண ப்ராசஸ்லாம் வந்து கோடிங்காக வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெக்கார்டிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்த மெத்தட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கமாண்ட் வந்து வந்தாகணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது கமாண்டு டார்கெட் வேல்யூ அப்படின்லாம் இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆனோடனே இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து லேட்டர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங்க்கான நேம் கேட்கும் அதில். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ரன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ என்னோடய கர்சருக்கு பார்த்தீங்க இல்லையா, சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுதான், ஏன்னா லைட்டாக ஜூம் பண்ணிகிட்டு இருக்கேன் போல். அதை ஆன் பண்ண உடனே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணமோ அந்த ஸ்டெப்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகி ரன் ஆகும். ஸோ என்னோடய கர்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேயே தான் வச்சுருக்கேன், எதுவுமே ஆகலை. இது அதுவாக தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் கொடுத்தோடனே நம்ம பண்ண ஸ்டெப்ஸ்லாம் வந்து அப்படியே லைனாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். நம்ம லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணது, ஹோம் பேஜுக்கு போனது எல்லாமே வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எரர் வர்றதுக்காக அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். இங்கே வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சுனாலே இந்த மாதிரி எரர் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா 17 லைன் ரன் ஆகி
சாரி 12 லைன் ரன் ஆகி இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிது. கண்டிப்பாக எரர் வரும் பாருங்களேன். இந்த இடத்துல அப்படியே ரெட் கலர் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி வந்து நிற்கும் தான் நினைக்கிறேன். ஸ்டக் ஆகி நிற்குது வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிடுச்சு. 13 14 ரன் ஆகிடுச்சு. இப்போது 15th லைன் வந்து நிற்குது. இந்த மாதிரி ஸ்டக் ஆச்சுனாலே கண்டிப்பாக ஓகே வந்துடுச்சு. பார்த்திங்களா எரர் வந்துடுச்சு. இது என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இப்போதைக்கு நம்மளால் எரர் கிளியர் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக பைச்சாம்புக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து தான் எரர் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு மேலே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிங்னு இருக்கும் பாருங்கள். அதுக்கு போயிட்டு டெஸ்ட் சூட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சூட் கிளிக் பண்ணோடனே இங்கே டிஃபால்ட் ஷூட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி ரீநேம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீநேம்க்கு நேராக இங்கே டிஃபால்ட் சூட்ஸ்ன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் வந்து கிளிக் போட்டுக்கலாம். இப்போ என்னோடய மூளை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு மறந்துடுச்சு. அதாவது வித்யாசகின்ற நேம் ஞாபகம் இருக்குது, பட் அந்த மெயின் டாபிக் நேம் வந்து மறந்துட்டேன். NGO அப்படின்னு ஏதோ வருமே அப்படின்னு என் மூளை யோசிக்குது, பட் NGO இல்லை. அதனால் நான் போயிட்டு வாட்ஸ்அப்புக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே வந்துட்டேன். இருங்க போய் பார்ப்போம். இப்போ டாபிக் நேம் வந்து என்ன இருக்குது? ERP ஃபார் எஜுகேஷ்னல் NGO தானே இருக்குது. இங்கே வந்து ரீநேமுக்கு போயிட்டு ERP ஃபார் எஜுகேஷ்னல் NGO அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ரீநேம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அங்கே டிஃபால்ட் சூட்னு இருந்த இடத்துல நம்ம கொடுத்த நேம் வந்து காமிச்சிருக்கும். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா செலினியம் ஐடிக்கு பக்கத்தில் நம்ம கொடுத்த நேம் வந்து ஷோ ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, ERP ஃபார் எஜுகேஷனல் NGO பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் கேஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஸோ இங்கே பைத்தான் பை டெஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட டெஸ்க்டாப்பில் பைத்தான் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக டெஸ்க்டாப்பில் பைத்தான் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் ஒரே ஃபோல்டரில் சேவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு லீவ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது செலினியமில் இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் அண்ட் பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இருக்குது, ஓகே இங்கே இருக்குது பைத்தான் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது சேவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ் ஆகிருக்கு பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வித் ஐடிஎல்இ கொடுக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா காணும். இந்த மாதிரி ஒரு சில வாட்டி வராது, ஏன்னா நம்ம சேவ் பண்ண உடனே வந்து பார்த்தோன்னா இருக்காது. ஒரு 5 செகண்டாவது நான் டைம் விடுக்கணும். அது கூட டைம் விடாமல் வந்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது எப்படி சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக சேவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் பைத்தான் பிக்சர் இல்லை. இது வந்து பார்த்துக்கோங்க அந்த ஃபோல்டர் வந்து எப்படி சேவ் ஆகிருக்குன்னு அந்த ஃபைலு. இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்ட பிறகு எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் வித் ஐடிஎல்இன்னு காட்டும். நியூ வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அந்த டவுன்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆனதை செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து பைத்தானில் ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ இதை நம்ம செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணதை நோட் பேடில் இப்போ பேஸ்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கினீங்களா. இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நோட் பேடுக்கு போயிட்டு இந்த நியூ ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலுக்கு போயிட்டு சேவ், அதே டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்றத ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஃபைல் நேம் வந்து NGO இல்லை ERP ஃபார் NGO அப்படின்னு நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். இந்த வாட்டி ஃபுல்லாக வேணாம். ERP ஃபார் எஜுகேஷனல் NGOன்னு கொடுத்தா டைம் ஆகுதுல. ERP ஃபார் NGOன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். நமக்கு தேவை நம்மளோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக தானே அது கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ் ஆயிருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சேவ் பண்ணும்போது உங்ககிட்ட அந்த ஃபோல்டர் இல்லை, டெஸ்க்டாப்பில் பைத்தான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இல்லைன்னா நீங்கள் சேவ் பண்ணும்போதே கூட டக்குன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அழகாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டை வந்து இங்கே டெஸ்ட் கேஸை வந்து எடுத்து நோட் பேடில் சேவ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இதை தான் நம்ம வந்து வேறு யாரோடைய டெஸ்க்டாப்லையாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணியும் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போது பைச்சார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைச்சார்ம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில வார்னிங்ஸ்லாம் வந்து கேட்கும். அதுக்கு அந்த ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பைச்சார்ம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஒன்று ஓப்பன் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்குது லோட் ஆகி. நான் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இதை வந்து
17 minutes 20 minutesக்குள்ளே காட்டியிருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும், ஹாஃப் டே கூட ஆகும்னா வச்சுக்கோங்களேன். ஸோ பைச்சாம் ஓப்பன் ஆகி இதெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வரலைங்க. இந்த டெக்ஸ்டெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லோட் ஆகிட்டு. இப்போ டெஸ்க்டாப்ன்ற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்றது கொடுங்க. ஸோ லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், அதுவே லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நியூ கொடுத்தோடனே நியூ கிளிக் பண்ணுறேன், எங்கன்னா வருதா? ஓகே வந்துடுச்சு. இப்போ பைத்தான் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. பைத்தான் ஃபைல் நேம் ஒன்று கேட்குது. ஸோ வழக்கம் போல் ERP ஃபார் NGO கொடுத்துக்கலாம். ERP ஃபார் எஜுகேஷ்னல், ஓகே ஷார்ட்டாகவே கொடுத்துட்டேன். ERP ஃபார் NGO கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. இல்லை ரைட் சைட் கீழே வந்து கிரியேட்னு இருக்கும், கொடுத்தோடனே மேலே உங்களுக்கு நேம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ERP ஃபார் NGO பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்த உடனே இங்கே நம்ம நோட் பேடில் போட்டோம் இல்லையா, சேவ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணோடனே எதுக்கு இந்த மாதிரி பிளர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தெரியல, ரன்னுன்றதை கொடுத்துட்டு கண்டினியூ எனிவே கொடுங்க. இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ஸோ கண்டினியூ எனிவே கொடுத்தீங்கன்னா 1 by 1 லைன் பை லைனாக வந்து ரன் ஆகும். ரன் ஆனதுமே எரர்ஸ் வந்து ஒரு சிலது நிறைய காட்டும். என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எரர் காட்டுற லைன்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு, எந்தெந்த லைன்ஸ்லலாம் வந்து ஸ்டக் ஆகி நின்று எரர் காட்டுதோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து அகெயின் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எரர் இல்லாமல் ஃபுல்லாக எப்படி ரன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது, எப்படி வந்து எக்ஸ்டர்னல் கிட்ட சப்மிட் பண்ணுறது அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு போடுறேன். எந்த 3 டாப்பிக்குமே ஓகேங்களா, ஃபஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் எப்படி வந்து நார்மலாக ரன் பண்ணி சேவ் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது, டெஸ்ட் கேஸ்னால் என்ன அப்படின்றத தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபைனல் பார்ட்டு. நீங்கள் வந்து பைச்சாமில் போட்டு எரர் இல்லாமல் ரன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த எரர் இருக்கிற லைன்ஸ் மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே டன். இந்த வீடியோவில் தான், ஏன்னா வந்து பைச்சாம் வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இருக்கிற எரர்ஸை கிளியர் பண்ணிவிடுங்க. வார்னிங் கொஞ்சம் இருக்கும், டைப்போஸ்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டமாக பண்ணீங்க, ஏதாச்சும் ட்ரிக் தெரியுதா, இல்லை ஏதாச்சும் நீங்கள் பிரச்சனையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுறது தான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும். ஓகே டன், எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. நான் 1 மணி நேரமாக அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட் அவுட் பண்ணிட்டு கிளம்புறேன். மூக்கடைத்து கொண்டது, பேச முடியலை. ஓகே டாடா, பை பை, ஷட் டவுன், பாய்.